அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, இது கற்போம் கற்பிப்போம் பாகம் 50. இறைவனின் பாதையில் நீர் அழைப்பீராக என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறை குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொன்ன இந்த வார்த்தை முழு மனித சமுதாயத்துக்கும் உரியது தான். அந்த செய்திகளை இப்போது பார்ப்போம். நாங்கள் அல்லாஹுவே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்து கொண்டோம். எங்கள் இறைவனே அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கிவிடாதே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10வது அத்தியாயம் 85வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் எனக்கு அல்லாஹுவே போதுமானவன், வழிபடுவதற்குரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நான் பூரணமாக நம்பிக்கை கொண்டுள்ளேன், அவன்தான் மகத்தான அரியசனத்தின் அதாவது அரிசின் அதிபதி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 129வது வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். நபியே, உம் இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக. அவர்களிடத்தில் மிக அழகிய முறையில் நீர் தர்க்கிப்பீராக. மெய்யாக உம் இறைவன் அவன் வழியை விட்டு தவறியவர்களையும் அவன் வழியை சேர்ந்து நேர்வழி பெற்றவர்களையும் நன்கு அறிபவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 125வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த மேற்கூறிய வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நோக்கி, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, அனைத்து நபிமார்களும் அல்லாஹுவை நோக்கித்தான், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கித்தான் அழைத்தார்கள். அப்படிப்பட்ட அந்த அழைப்பு பணி என்பது அல்லாஹ்வின் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்களோடு நபிமார்களுடைய வருகை முற்று பெற்று விட்டன. அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் இனி யுக முடிவு நாள் வரை வரமாட்டார்கள். அவர்களை கடந்து நாம் இன்று 1447வது வருடத்தை அடைந்து விட்டோம். இப்படிப்பட்ட அந்த அழைப்பு பணி இனி வர இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் பொறுப்பாக அமைந்து விடுகிறது. அல்லாஹ் பொறுப்பு சாட்டியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரும் பொறுப்பு சாட்டியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹ் எந்த அம்சத்தில் அழைப்பு பணி செய்ய வேண்டும் என்று தன்னுடைய தூதருக்கு சொன்னார்களோ அதை அப்படியே நாம் செயல்முறைப்படுத்த வேண்டும்.